அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாமத புத்திர பாக்கியம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அது மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே திருமணமாகி சிலருக்கு உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, சிலருக்கு ரொம்ப வருடங்களுக்கு கிடைக்கிறது, வெகு சிலருக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. அதாவது புத்திர பாக்கியம் தாமதமாவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம், பாவகாதிபதி, காரகன் குரு மூன்றும் கெட்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு புத்திர பாக்கியமே இல்லை என்று சொல்லிவிடலாம். சில நிலைகளில் இந்த அமைப்பு இருந்தாலும் இவரின் தொடர்பை பெற்ற குருவின் தொடர்பை அதில் 5ஆம் தேதியின் தொடர்பை பெற்ற ராகுகள் திசை நடக்கும்போது ஒருவருக்கு புத்திர பாக்கியத்தை தருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அமைப்பில் ஒரு ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை கணிப்பது எப்படி என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 25/9/1982 6:43 AM பிஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்கார். மீன லக்னம், தனுசு ராசி பிறந்திருக்கிற இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி, 8ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன், கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இங்கே லக்னாதிபதியை 8இல் அமர்ந்து பகை பெற்றிருக்கிறார். லக்னத்திற்கு எந்த விதமான சுபகிரக தொடர்பும் இல்லை. அப்பேர்மேலும் மாறக்கூடியவன் லக்னத்தை பார்த்தாலே அதாவது கடன் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். சாதகர் வாழ்க்கையில் போராடி கொண்டுதான் இருப்பார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிறது. இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை. ஏனென்று கேட்டேமானால் லக்கணத்துக்கு 5 கூடையவன் தன் பாவகத்துக்கு 6இல் மறைந்து கேதுவுடன் இணைந்து கிரகணமாகிவிட்டார். 5ஆம் பாவகாதிபதி முழுமையாக கெட்டுவிட்டார். 5ஆம் பாவகத்தை எந்த விதமான பாவகிரகம் பார்க்கவில்லை. மேலும் காரகன் குரு 8இல் மறைந்து விட்டார். இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் யாருக்கும் கிடையாது. புத்திர பாக்கியங்கிறது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே தவிர 9ஆம் இடத்துக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு தற்பொழுது செவ்வாய் திசை நடந்திருக்கிறது. செவ்வாய் திசை சனி செவ்வாய் திருமணாதிபத்தியம் பெறக்கூடாது என்பது விதி. அதாவது 5, 9ஆம் இடங்களில் சனி 5, 9ஆம் அதிபதிகளாக அங்கேயே ஆட்சி பெறும் நிலையில் கண்டிப்பாக தங்களது தசையில் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இங்கே செவ்வாய் திருமணாதிபதியை பெற்று சனியின் பார்வையில் இருப்பதால் 9ஆம் இட பாக்கிய பலன்கள் அனைத்தும் அடிவிட்டு போகிறது. முன்னோர்கள் சொத்துக்களை இழக்கும் நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்படுகிறது. அதாவது செவ்வாய் பாதிக்கப்பட்ட இடம், வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை தருவார். வீட்டில் இந்த ஜாதகருக்கு சொத்துக்கள் வகையில் பிரச்சனை ஏற்பட்டு சொத்துக்களை இழக்கும் நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்படுகிறது. ஏனென்று கேட்டால் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 4ஆம் அதிபதி சனியுடன் இணைந்திருக்கிறார். மேலும் காரகன் சுக்கிரன் 6ஆம் இடம் மறைஸ்தானம் என்ற இல்லை என்றாலும் 6இல் பகை பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பில் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இந்த ஜாதகருக்கு இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாதகர் பிறந்திலிருந்து நல்ல பலன்களை அனுபவிக்கும் நிலை இல்லை. அப்படி நல்ல பலன்களை அனுபவிக்கணும்னா கெடு பலன்கள் இல்லாமல் இருக்கணும். லக்னாதிபதியாக வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி 8இல் மறைந்து லக்னாதிபதி 8இல் இருக்கிறது ஒரே சுபராக 8இல் இருக்கிறது ஒரே ஒரு நல்ல பலன், ஆயுளை வளர்ப்பார். குரு, சுக்கிரன் போன்ற வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன் போன்ற சுப கிரகங்கள் 8 லக்னாதிபதியாக 8இல் இருக்கும்போது ஆயுளை வளர்ப்பார்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தை கிடைக்க விடாமல் செய்வார்கள். இந்த அமைப்பில் அந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்தே சிரமத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கார். சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை லக்னத்துக்கு அடுத்தடுத்து யோக திசைகள் நடந்தாலும் அந்த யோக கிரகங்கள் யோகம் தரும் அமைப்பில் இல்லை. 5ஆம் அதிபதி சந்திரனும் யோகம் தரும் நிலை இல்லை. 6ஆம் அதிபதியும் 7இல் அமர்ந்திருக்கிறார். அடுத்து பாக்கியாதிபதி வரக்கூடிய செவ்வாய் அங்கே திக்பலத்தில் இருந்தால் மிக மேன்மையான பலன்களை ஜாதகருக்கு செய்திருப்பார். 6ஆம் இடம் நட்புறவில் இருந்தால் கூட ஓரளவு நல்ல பலன்களை செய்திருப்பார். ஆனால் இங்கு முழுக்க திரியோணாதிபத்தியத்துடன் சம்பந்தப்படுவதால் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை முழுவதும் நல்ல பலன்கள் இல்லை. சரி, இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் எப்பொழுது நடக்கும்? அடுத்து வருகின்ற ராகு திசை தான் இந்த ஜாதகருக்கு யோக திசை. ஒரு லக்னாதிபதியே கெட்டிருந்தாலும் ராகு மட்டும் நல்ல நிலையில் இருந்து சரியான தசை பருவ வயது அவருடைய தசை வந்தால் அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர் தான். மித்த கிரகங்கள் கூட லக்னாதிபதி வலுவிற்கு உட்பட்டு தான் பலன்களை செய்வார்கள். ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி அல்ல. அதாவது தாங்கள் யோகம் தரும் நிலையில் பரிபூர்ண யோகத்தை ஜாதகருக்கு கண்டிப்பாக செய்து தருவார்கள். இந்த அமைப்பில் இந்த வருகின்ற ராகு திசை சந்திர புத்தியில் அந்த ஜாதகர்
புத்திர பாக்கியம் கன்ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா ராகு திசை சுயம்புத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ராகு எப்படி புத்திர பாக்கியத்தை தருவார்? ராகு இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையை பெற்ற ராகு குருவின் காரகமான புத்திர பாக்கியத்தை தருவார். தனத்தின் காரணமான தனம் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களை தருவார். மேலும் இங்கே லக்னாதிபதி குரு தரக்கூடிய அத்தனை பலன்களையும் ராகு தன தசையில் தருவார். இங்கே சனியின் பார்வையில் இருக்கிறது என்றாலும் சனியின் பார்வை அங்கே புதனுடன் இணைந்தால் பெரிய கெடுதல் ஒன்றும் செய்யாது. செவ்வாயின் பார்வை அங்கே ராஜயோகாதிபதியின் பார்வை என்ற அமைப்பிலும் வளர்பதி 5ஆம் அதிபதியின் பார்வையை ராகு பெற்றிருப்பதால் 5ஆம் அதிர்ஷ்டம் புத்திர பாக்கியம் தனம் போன்ற விஷயங்களை ராகு திசை சுய புத்தியும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். எனவே ஒரு ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும்னா, அதாவது 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு இவங்களை எல்லாம் கணிச்சுட்டு ராகு கேதுகள் ஏதாவது நிலையில் குரு 5ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு தசை நடத்துகிறதா என்பதை நுனிப்பாக கவனிக்க வேண்டும். மிதுனராக நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்பது விதிதான். ஆனால் எல்லா நிலைகளிலும் இந்த விதி எடுபடாது. பொதுவாக மிதனத்தில் இருக்கிறது ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது பொதுவான பெரும்பாலான நிலைகள் செய்ய மாட்டார். ஆனால் அதுலேயும் ஒரு சில விதிவிலக்கு இருக்கலாம். விதிவிலக்கு இல்லாத ஜோதிடமே இல்லை அல்லவா? இந்த அமைப்பில் குருவின் பார்வை ராகுக்கு வீடு கொடுத்த புதனும் உச்சமாக இருக்கிறார். உச்சனின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்ற இந்த ராகு இந்த ஜாதகருக்கு தனம் புத்திரம் பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் இந்த ஜாதகருக்கு தந்து இந்த ஜாதகரை வாழ்க்கையில் முன்னேற்றுவார். ராகு திசை தான் இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். எந்த ஒரு கிரகமும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யவில்லை. ஆனால் ராகு மட்டும் நல்ல பலனை செய்திருக்கார். ஒரு ஜாதகத்தில் அந்த அமைப்பு மட்டும் இருந்து பருவ வயதில் ராகு திசை வந்தால் அந்த ஜாதகர் யோகபாலிதான், மோகசாலிதான். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை காலம் கடந்து வந்தாலும் ஒரு 45 வயசில் வர்றதான், 43 44 வயசில் வந்தாலும் அந்த ராகு திசை இந்த ஜாதகர் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் போக்கி தனம் புத்திர பாக்கியம் எல்லாவற்றையும் தந்து இந்த வாழ்க்கையில் வீடு போன்ற அமைப்புகள் எல்லாவற்றையும் தந்து இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்துவிடும். எனவே ஒரு ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்பதற்கு 5ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகர் குரு இவையெல்லாம் கணக்கில் கொண்டு எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்பது தவிர அதனுடைய தொடர்பு பெற்ற ராகு கேதுகள் திசை எப்பொழுதாவது வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதை இந்த ஜாதகத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.